ஸோ இந்த மது பழக்கம் இல்லை ஸ்மோக்கிங் இது ரெண்டுமே வந்து இருக்கிறவங்களுக்கு ஃபிஷர் வருமா இல்லை ஆசனவாய் வெடிப்பு பிளவு வருமா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அதாவது மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மது எடுக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தண்ணி அதை வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து வெளியேற்றிடுது. ஸோ அதனால் நம்ம வந்து உடம்பு வந்து ஒரு டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல இருக்கிற தண்ணி சத்து வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. அதனால் நமக்கு வந்து பவல் மூமெண்ட்ஸ், அதாவது மோஷன் வந்து நம்மளுக்கு இருகலாக போகுது. அதனால் நமக்கு வந்து ஃபிஷர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ். இது ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து ஃபிஷர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அது வந்து கம்மிப்படுத்துது. அதே நேரம் நமக்கு வந்து ரத்தம் ப்ராப்பராக இல்லாதனால அந்த இடத்துல வர்ற புண்ணு வந்து ஆறாமல் பண்ணிடுது. ஸோ அதனால் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து இந்த ஃபிஷர்ஸ், பைல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டணும்.